இந்த சீட்ஸை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பலாப்பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி அது உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை வேக வச்சுட்டு ஒரு 3-4 விசில்ஸில் அந்த குக்கரில் வாட்டரில் சால்ட் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த தோலை நீங்கள் இப்படி லைட்டாக இடிச்சிட்டு கையில் உரிக்க வேண்டியது தான். தோலை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்காதீங்க, அதில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியோடு போயிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு யூஸே கிடையாது. ஸோ தோலை இன்டாக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடித்து உரித்து அதில் சீசனிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா போட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் பண்ணுற குழம்புல அதில் இந்த பழாக்கொட்டையை போட்டுட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம். இட்ஸ் வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி. நான் மஞ்சள், உப்பு, பெப்பர் கலந்து அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஓகே பாய். கத்தம் இதுவே ஆரம்பம்.